நீங்க ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். வணக்கம். நான் ஆனந்த். ஸ்டீஃபன். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, சிட்டில அடுத்தடுத்து 9 பேர கொலை பண்ணிடுறாங்க. யாரு கொலை பண்ணா? எதுக்காக கொலை பண்ணா? அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஆனா, அவங்களால எந்த ஒரு துரும்பை சின்னதா கூட நாட்ட முடியல. போலீஸே வந்து திக்கி திணறி போயிருக்கிறாங்க. மண்ட முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத யாரு பண்ணா? என்ன பண்ணா? ஏன்னா 9 கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப, மீடியா போட்டு கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஸ்டேஷனுக்கே ஒருத்தன் அசால்ட்டா வந்து, இந்த மாரி 9 கொலைகள பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சரண்டர் ஆகுறான் வாலண்டியரா. யார் அவன்? எதுக்காக அந்த 9 கொலைகள பண்ணான்? இல்ல உண்மையாவே இவன் தான் பண்ணானா? இல்ல வேற யாரும் சொல்லி இவன இவன மிரட்டி பண்ண வச்சிருக்காங்களா? சரண்டர் ஆக சொல்லியிருக்காங்களா? அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த ஸ்டீஃபன். படத்தோட டைரக்டர் மிதுன் பாலாஜி ரொம்ப ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட்டா படத்த எடுத்திருக்காரு. ஒரு சைக்காலஜிக்கல் படம், ஒரு 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 சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள்னாலே இதான் படத்தோட மேக்ஸிமம் ஸ்டோரியா இருக்கும். ஒரு கில்லர் கொலை பண்ணிருவான். அவன் எதுக்காக கொலை பண்ணான்? ஏன் கொலை பண்ணாங்கிறது தான் படத்தோட ஃபிளாஷ்பேக், படத்தோட மீதி படத்தோட மீதி இடமா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இருக்குல்ல, அது எந்த இடத்துலயுமே நம்மள வந்து லேக் அடிக்கவோ, அ ஒரு போர் அடிக்கிற மாரி ஃபீலோ அதெல்லாம் குடுக்கவே இல்ல. படத்தோட ஸ்டார்ட்டிங் 5 நிமிஷத்துக்குள்ளயே படம் கதைக்குள்ள போயிருது. போனதுக்கு அப்புறம் படத்துல வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருக்கு. நம்ம என்ன நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம். அத தவிர்த்து வேற ஒரு விஷயம் படத்துக்குள்ள இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் கண்டிப்பா படத்துல இருக்காது. என்ன வேணாலும் எதிர்பார்த்துக்கோங்களேன். அந்த மாரி இருக்கு. அது மாரி படத்தோட டெபியூட் ஆக்டரான படத்தோட ஹீரோ கோமதி சங்கர். அவர் படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் பார்க்கிறப்ப, ஆல்ரெடி நெறைய படங்கள் பண்ண ஒரு ஆக்டர் எப்படி இருப்பார்? அந்த மாரி இருக்கு. படத்துல ஸ்டோரி நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. இத தாண்டி அவருக்கு அவர் நடிக்கிறதுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து படத்துல நெறைய இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற அந்த வண்டிக்குள்ள வச்சு ஒரு ஆக்டிங் வரும். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. சிங்கிளா அவர் மட்டும் ஒரு ஒரு பண்ற மாரி. க்ளோஸ் அப் ஃப்ரேம்ல அவர் மட்டும் நடிக்கிற மாரி ஒரு ஃப்ரேம் இருந்துச்சு. அதுல அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அது மாரி நெறைய இடங்கள்ல அவர் பண்ற ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல இவர தவிர்த்து படத்துல நடிச்ச ஒவ்வொரு கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. படத்துல ஒரு பெரிய ப்ளஸ்ஸா நான் பார்க்கிறது என்ன அப்டின்னா, இந்த படத்துல நடிச்ச யாருமே பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது. இவ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படத்துல கமிட் ஆறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்க்கிறப்பவே, நம்ம ஒரு நம்மள அறியாமயே நம்ம சப்கான்ஷியஸாவே நம்ம வந்து அந்த கேரக்டர் ஏதாவது ஒண்ணு பண்ணும். பண்ணும்னு சொல்லி அத எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த கேரக்டர் மேல. அந்த கேரக்டருக்கு நம்ம வெயிட்டேஜ் குடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா இவங்க பெரிய ஆர்டிஸ்ட். இவங்கள சப்பையா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு இருக்கும், இருக்குன்னு சொல்லி ஒரு வெயிட்டேஜ் குடுத்துக்கிட்டே இருப்போம். இதுல அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாருமே நியூ கமர்ஸ் அப்படிங்கிறப்ப, எந்த கேரக்டர்னாலும் எப்படினாலும் ட்விஸ்ட் ஆகலாம், எப்படினாலும் டர்ன் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். இவன நம்பவா? அவன நம்பவா? அவன் வில்லனா? இவன அவன் அவனா? இவனான்னு சொல்லி நம்ம ஒரு குழப்பத்திலே வச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாரி படத்தோட மியூசிக் ஸ்கோர் அவரு ராகவ் ராயன். அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. படத்தோட மூட வந்து அப்படியே என்ஹான்ஸ் பண்ணுது. அந்த குறிப்பா ஒரு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்க டைம்ல பேக்கிரவுண்ட்ல ஒரு இது வருது. குறிப்பா அந்த இன்வெஸ்டிகேட் பண்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல போறது வந்து இந்த டிக், டிக் அந்த மாரி ஒரு டிக் டிக்ன்னு தான் போடுவாய்ங்க. ஒரு பேக்கிரவுண்ட்ல போற அந்த ஒரு பேக்கிரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா வைபா இருந்துச்சு எனக்கு. ஒரு பார்ட்டில அப்படி வைபா ஒரு மியூசிக் போடுவாங்க. அந்த மாரி அந்த அந்த இதோட அந்த போர்ஷனோட பேக்கிரவுண்ட் ஸ்கோர் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாரு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் ஸ்கோர் ஆகட்டும், படத்தோட சினிமாட்டோகிராஃபி, படத்துல இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட ஒர்க்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் எந்த இடத்துலயுமே நம்ம லேக் அடிக்கவோ, நம்மள வந்து கொஞ்சம் அ ஒரு 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 போர் அடிக்கிற மாரி ஃபீல் பண்ண உடல. ஒரு கட்டத்துல நான்லாம் படத்தோட ஒன்றிணைஞ்சுட்டேன். அந்த மாரி படத்துல ரொம்ப சீரியஸா உள்ள படம் மூவ் ஆயிருது. படத்தோட ஃபர்ஸ்ட்ல இருந்து படத்தோட லாஸ்ட் வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான கிரிப் இருக்கு படத்துல. எந்த இடத்துலயுமே அந்த கிரிப் விடவே இல்ல. அது மாரி படத்தோட லாஸ்ட் போர்ஷன்ல கூட, லாஸ்ட் கிளைமாக்ஸ்ல கூட ஒரு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. படத்தோட கிளைமாக்ஸ் கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க டைரக்டர். ஓவரால் ஒரு நல்ல படம் பார்த்த சாட்டிஸ்ஃபாக்ஷன் எனக்கு கிடைச்சுச்சு. நீங்க நிச்சயமா பாருங்க. உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும்னு நான் நம்புறேன். படம் Netflixல அவைலபிளா இருக்கு. நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அந்த படத்த பத்தின உங்களோட ஒப்பீனியன ஷேர் பண்ணுங்க. இல்ல இன்னும் பார்க்கல அப்படின்னா, பார்த்துட்டு இந்த படத்த பத்தின உங்களோட ஒப்பீனியன ஷேர் பண்ணுங்க. நான் வேற ஏதாவது படத்த ரிவ்யூ பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அத சொல்லுங்க. நான் பார்த்துட்டு என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன நான் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.